என் பொண்ண ஆசீர்வாதம் பண்ண வரேன். தீர்காயுசரமா வா போலாம். என்னங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரீங்க? டைம் ஆயிடுச்சு. வா போலாம். அப்பா அம்மா என் கூட இருக்கட்டுமே ப்ளீஸ். அது பாய். வாங்க. என்ன பகவதி, நான் வருவேன் எதிர்பார்க்கல. எனக்கும் கூட போராடி அழுத்து போச்சு. அதான் இந்த சீமந்த விழாவை செட்டில்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். வரேன். எப்படியோ பொண்ணு ஆசீர்வாதம் பண்ண அப்பா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஹலோ, ஒரு நிமிஷம். புத்திசாலி எப்பவுமே புத்திசாலியா இருக்க முடியாதுங்கிறதுக்கு நீதான் சரியான உதாரணம். இன்னும் 15 செகண்ட்ஸ்ல நீங்க பஸ்மமாக போறீங்க. புரியல? என் பொண்ணுக்கு வச்சிருக்கிற தாம்பூல தட்டுல நான் பாம் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பகவதி பாய். ஒரு நிமிஷம். முட்டாள் எப்பவுமே முட்டாளா இருப்பாங்கிறதுக்கு நீதான் என் சரியான உதாரணம். உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு எப்பவுமே அடுத்தவங்களோட பொருள் வச்சுக்க பிடிக்காது. புரியல? டே முட்டாள், உனக்கு ஒரு தாம்பூல பை கொடுத்து வழி அனுப்பி வச்சேன்ல, அதுக்குள்ளதான் நீ வச்ச பாம் பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கு. பாய். Hey, stop the car! சீக்கிரம் இறங்குடா. Come on. அண்ணா அண்ணா அம்மா 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 ஐயா காப்பாத்துங்க அண்ணா அண்ணா இங்க வாடாங்க. அண்ணா அடிக்காதீங்கண்ணே. அறிவு விட சோறுங்க என்னடா அண்ணா என்ன அண்ணா நீங்க தூங்குன தெரியாது. என்ன தெரியாது? எதுக்கு அங்க நிப்பாட்ட வண்டியா? சின்னம்மா வீடு பக்கத்துல இருக்கு, போயிட்டு வந்துறேனே. போடா. ஓடுற வண்டியில விழுந்துட்டு நினைச்சு உன் பணத்தை வேணா நினைச்சிட்டு இருக்க? என் பணத்தை குடுறா. என்கிட்ட இல்ல போ. என்கிட்ட பணம் வாங்கி எவ்வளவு ஆச்சு? எனக்கு தெரியாது, நீயே சொல்லு. 8 மாசம் ஆச்சு. வெங்காயம், நீ மட்டும் என்கிட்ட வாங்கின பணத்தை 6 மாசம் கழிச்சு எனக்கு கொடுத்த. டேய் 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 கொடுத்தல 8 மாசம் ஆனாலும் கொடுக்க மாட்டேன்டா. வர முடியாதுடா வெங்காயம். ஏய் 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 என்ன இங்க கூட்டம்? ஏய், 2 பேர் பேசிக்கிறதா உனக்கு கூட்டமா தெரியுதா? வேலைய பாரியா. இருடா. என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? யோ, எந்த பிரச்சனையா இருந்தானே உன் வேலைய பார்த்து போயா. அடிச்சனா ராஸ்கல். யார் நினைச்ச? யார் வந்து பேசுறான்னு தெரியல உங்களுக்கு? நாரைகளா கால் ரெண்டே வெட்டி போடுங்க. ஜாக்கிரதை. பப்ளிக்ல சண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. செப்பல்ஸ் பிஞ்சிரும். போங்கடா. யாரு நீ? யாரா? டேய் யாருன்னு கேக்குறான்ல? சின்ன
பகவதியே தெரியாதா? ஆமா, இது எந்த ஊரு? தலைவெட்டியாம்பட்டி. ஏன்டா தலைவெட்டியாம்பட்டிக்கே வந்து எங்க கிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய், நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சியை நான் கட்டியிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டியிருக்கா. நாங்க 2 பேரும் அடிச்சுக்குவோம், பிடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ யாரா? மச்சனையும் தெரியாது எனக்கு. பிஞ்சுடுமா? ரத்தம். அண்ணே அண்ணே என்ன நான் போகும்போது நல்லா தான் இருந்தீங்க. ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன பாயிட்டா. ஒருத்தன் வந்து அண்ணன் லேசா உரைச்சிட்டான். 20 பேரு விட்டு திரும்பினா முடியுமாடா? சின்ன போயிட்டு ஓடிட்டான்லாம் மட்டும் போயில. அது சரி, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. சண்டையெல்லாம் கிளியத்தான் செய்யும். அதை போய் பெருசா வேலை நினைக்க முடியும் நம்ம. அண்ணே கொஞ்சம் திரும்புங்க. என்னடா மூக்குல ரத்தம்? வெளியூர் கூட்டி வந்தது இல்லாம கேள்வி மேல கேள்வியா கேட்கறீங்க. அண்ணே இங்க வா. ஈஸ்வர பண்ணி வந்து இறங்கணும்னு வேடிக்கையை பாரு, என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வந்துட்டாரா வெள்ள கார்ல விளக்கண்ண. பதட்டத்துல பாம்பை தூக்கி எரியணும் தெரியாம ஓடனாம் பாரு, ஓட்டான் சரி ஓட்டான். ஏன்னா தலைவர் திடீர்னு பொதுக்குழு கூட்டி இருக்காரு. அதான் சொன்னேன்ல, நேத்து ஒருத்தன் உசுர கையில பிடிச்சிக்கிட்டு நடு ரோட்ல காரை விட்டு இறங்கி ஓடி இருக்கான் பாரு, ஓட்டான். அத பத்தி டிஸ்கஸ் பண்றது. நம்ம கட்சி விட்டு பல பேரை ஓட விட்டாரு ஒருத்தர். முதல்ல அவரை ஓட விட்டான் பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி, அதாயா ஹைலைட். அவசரப்படாதீங்க. சிங்கமுத்து சார், லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கெட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன பண்ணுவான்னு பாத்துருவோம். என்னங்கண்ணா இது? நம்மளாம் ஒரே கட்சியில இருந்துட்டு இப்படி சண்டை கட்டிட்டு இருக்கீங்க பொதுக்குழு கூற நேரத்துல. உங்க சண்டை எதா இருந்தாலும் கூட வெளியே வச்சுக்கோங்க. தலைவர் வந்துட்டாரு, நடக்கு போலாம். சைதாப்பேட்டையில் இப்போ பை எலெக்ஷன் வருது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம கட்சி சார்பா யாரை கேண்டிடேட்டா நிக்க வைக்கலாம் சொல்லுங்க. ஐயா, நம்ம ஆவடி கருணாவை நிறுத்தலாமுங்க. அவன் நம்ம கட்சி பேரை காப்பாத்துவானுங்க. ஆமா ஆமா, எலெக்ஷன்ல ஜெயிச்சு பழனிக்கு போய் காவடி எடுத்து அவன் பேரை காப்பாத்துக்குவான். சீடி அண்ணா சேலத்தை நிறுத்தலாம் ஐயா, உண்மையான தொண்டை. அவன் தான் அடிக்கடி குன்ற சட்டத்துல போயிடுறானே. வேற நல்ல ஆளே சொல்லுங்களேயா. என்ன சொல்லுங்க, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஈஸ்வர பாண்டியன், நீ என்ன ஃபீல் பண்ற? ஃப்ரெஷ்ஷா ஒரு கேண்டிடேட் நிறுத்தலாம் தலைவரே. நானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கிறேன். என்ன சிங்கமுத்து, ஃப்ரெஷ்ஷா ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தலாமா? என்ன தலைவரே கேள்வி இது? உங்களுடைய உண்மையான தொண்டை தலைவரே, நீங்க எது சொன்னாலும் ஓகே. யார் அந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்? இன்னைக்கு சிட்டியில ஒரு துடிப்பான பையனை பத்தி எல்லாரும் பரபரப்பா பேசுறாங்க. அவனை உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவன் செஞ்சிட்டு இருக்கிற நல்ல காரியங்களை பத்தி பத்திரிகையில கூட நல்லா எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. பகவதி. எல்லாரும் சந்தோஷமான விஷயம். நம்ம பகவதிய நம்ம சீஃப் மினிஸ்டர் சைதாப்பேட்டை வேட்பாளர் தெரிவித்தாரு. எல்லாரும் ஓடிடுங்க. பகவதி தங்க தலைவன் பகவதி, ஏழைகளின் குரல் பகவதி, நமது பகவதி, பகவதி சிங்க தமிழன் பகவதி. சார், அவர் வந்துட்டாரு. தப்பு பண்ணிட்டேன் தலைவரே, தப்பு பண்ணிட்டேன். முதல்ல கால எடுக்க செருப்பை காட்டி 2 அடி அடிங்க, அப்பதான் எனக்கு அறிவு வரும். அதுக்கு முன்னாடி மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? உட்கார் பகவதி. எம்எல்ஏ ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உன்கிட்ட இருக்கிறனால தான் நான் உன்னை செலக்ட் பண்ணேன். இல்லை சார், ஒரு எம்பி சப்போர்ட்டில் வளர்ந்த ரவுடிங்கிறத தவிர எம்எல்ஏ ஆகிறதுக்கான எந்த தகுதியும் எனக்கு கிடையாது. நான் என்ன சொன்னாலும் எதுக்குன்னு கேட்காம எடுபடி மாதிரி வச்சிருந்த பகவதி இப்ப எம்எல்ஏ ஆக போறான். கொதிக்குது தலைவரே. பால் ஊட்டி வளர்த்த கிளி பழம் கேட்கலாம், பதவி கேட்கலாமா? எனக்கு என்றைக்குமே பதவி மேலே விருப்பம் இருந்தது கிடையாது. அதை விரும்பவும் இல்லை. எனக்கு இந்த கட்சி கரவேட்டி இதெல்லாம் ஒத்து வராது சார். நாம கரவேட்டிக்காரங்க. இன்னைக்கு துப்பிக்கிருவோம், நாளைக்கு தொடச்சு விட்டு தோல் மேல கை போட்டுக்கிருவோம். நம்ம 2 பேத்துக்கு நடுவுல ஒரு எச்சி கிளாஸ் கழுவுனவைய எம்எல்ஏ ஆகலாமா? நீ கூட தான் கடந்த காலத்துல கக்கூஸ் கழுவிக்கிட்டு இருந்த. ஐயா தலைவரே, அரசியல்ல 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள கதையை கிளறினா நாரிடும். அதான் செல்வாக்கை செண்டை போட்டு மறைச்சிட்டோம்ல.
இப்ப அந்த பையன் வளரக்கூடாது. என்னோட இந்த வளர்ச்சி பேர் கொடுத்துருக்கலாம், புகழ் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய காயம் இருக்கு. மறுபடியும் என் தம்பி இந்த பூமியை தொண்ணூன்னு கையில் ஆயுதம் எடுத்து வச்சிருந்தான். பிறக்க போகிற அந்த குழந்தையை தவிர எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. என்னை மன்னிச்சிருங்க சார். நான் இந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கல. அவன் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஒரு கொலையை பண்ணி பழி அவன் மேல போட்டா அவன் ஜென்மத்துக்கும் எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது. சூப்பர் பிளான் தலைவரே. நம்ம 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணி ரொம்ப நாளாச்சு. பகவதி இவனை கொன்னு இருக்க கூடாது. வெல்கம் சார். எங்க ஹாஸ்டல் டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொடுங்க பகுதி. கொஞ்சம் மேட்ச் பாக்ஸ் இருக்குமா? மேட்ச் பாக்ஸ். This is the match box. என்ன சார் பாக்குறீங்க? எனக்கு இந்த ஹாஸ்டலில் ரூம் நம்பர் 16 பார்க்கணும். வாங்க சார், வாங்க. வெல்கம் டு அவர் ரூம். எனக்கு ஒரு பியர் வேணும் சார். இல்லை பியர். பியர் கிடைக்குமா? டேய், என்ன வாயை பொழந்துக்கு நிக்கிற? பீர் கேட்கறாருல, போய் வாங்கிட்டு வா. சார் அண்ணே. ஆஹா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா. மிஸ்டர் பகவதி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சிங்கமுத்து எம்பியை கொன்னதுக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். என்னையா திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? பகவதியை தெரியும் நினைக்கிறேன். போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல இருக்கான். நீ விசுவாசமான கொலைகாரன்னு தெரியும். பகவதி உயிரோட வெளியே வரக்கூடாது. நோ, நீங்க சொல்ற ஸ்டேஷன்ல இப்ப பகவதி இல்ல. இல்ல மேடம், அவர் அங்கதான் இருக்காரு. அங்க இருக்கிறதா ரெக்கார்ட் தான் சொல்லுது. ஆனா அவர் அங்க இல்ல. அவரை எங்க வச்சிருக்கீங்க? சலவ பண்ணாதான் சரியா. அவுட் ஆஃப் தி ரூல்ஸ் நடந்துக்கிறீங்க மிஸ்டர் கமிஷனர். நான் நினைச்சா சிஎம் மூலமா உங்க மேலேயே நடவடிக்கை எடுக்க முடியும். நான் சட்டப்படி போறவன். அதனால தான் பகவதி பேர்ல கோர்ட்ல ஹேபியஸ் கார்பஸ் மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஹேபியஸ் கார்பஸ் மனுனா என்னன்னு தெரியும்ல? யாரை குறிப்பிட்டு கோர்ட்ல மனு கொடுத்திருக்காங்களோ அந்த நபரை 24 மணி நேரத்துல பத்திரமா கோர்ட்ல கொண்டு வந்து போலீஸ் ஒப்படைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஈஸ்வர பாண்டிய ஐயாவுடைய பொண்ணை எங்க வச்சிருக்க? சொல்லுடா. சொல்ல மாட்டல, அப்ப சொல்லிட வேண்டியதான். நிறுத்தியா? பகவதியை நாளை காலையில கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. ஹேபியஸ் கார்பஸ் ரிட் மனு அனுமதிக்கப்பட்டதன் பேரில் பகவதியை 15 நாள் நிபந்தனை ஜாமீனில்
கன்னியாகுமரியில் தங்கியிருக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஹலோ. நத்திங் டு வரி. சும்மா களைப்புனால வந்த மயக்கம்தா. இப்ப நான் செக்அப் பண்ணி பார்த்ததுல பேபி அண்டர் வெயிட்டா இருக்குன்னு தோணுது. 1 or 2 வீக் இன்குபேட்டர்ல வைக்க வேண்டி வரலாம். சோ டெலிவரி நீங்க சென்னையில வைக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். கங்கா, மெட்ராஸுக்கு போக வேண்டிய ஏற்பாட்டை நான் கவனிச்சுக்கிறேன். டெலிவரிக்காக என் பொண்ணை கூட்டிட்டு வரானா? அவன் வரக்கூடாது. நாளைக்கு கன்னியாகுமரி விட்டு அவன் கிளம்ப கூடாது. இது அந்த குழந்தை பிறந்துச்சா செத்துச்சாங்கிற உயிர் பிரச்சனை இல்ல. ஈஸ்வர பாண்டியன் MA LLB MP ஜெயிச்சானா தோத்தானாங்கிற கௌரவ பிரச்சனைடா. நாளைக்கு மறுநாள் சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் ஒருத்தன் தான் பார்க்கணும். ஒண்ணுனா இல்ல அந்த பகவதி. பயணிகள் கன்னியாகுமரியிலிருந்து மதுரை திருச்சி மார்க்கமாக சென்னை எழும்பூர் செல்ல வண்டி எண் 61 கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நிமிடங்களில் முதலாவது பிளாட்பாரத்திலிருந்து புறப்பட தயாராக உள்ளது. Your attention please. Train number 6122 Kanyakumari Express. என்னையும் முட்டாளாக்கிட்டா. சாட்ல பகவதியோட பேர் இருக்கு. டேய், சாட்ல பேர் இருந்தா அவன் இங்க தான் இருந்தாவணும். போங்கடா, தேடுங்கடா. இந்த விபூதி கணேசனுக்கு தண்ணி கட்டா. சார் யசுண்ணா. என்னடா டேய்? தர்ஜன பகவதி இல்ல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். பாத்ரூம்ல பாத்தியா? ஐயோ, பார்த்துட்டோம் இல்ல. போடா போடா, எல்லா இடத்துலயும் தேடுறா. போடா. டேய், எங்கடா பகவதி? எனக்கு தெரியாது. தெரியாது? பகவதி வேண்டாம். தெரியாது. தெரியாது. இப்ப நம்ம பிரியாவை பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். அதான் முக்கியம். பொறுமையா இரு. டேய், விடாதீங்க. தேடுங்கடா. எங்கேயுமே இல்ல. ஸ்டேஷனுக்குள்ள வந்தவங்க வெளியே போறதுக்கு சான்ஸே கிடையாது. இங்கதான், இங்க எங்கேயோ தான் இருக்காங்க. போங்கடா. வேண்டாம் பகவதி, வேண்டாம். எது நடந்தாலும் இருந்தாரு. கங்கா! கங்கா! டேய், அவனை தப்பிக்க விட கூடாது. எல்லாம் எடுக்கிற வண்டிய. ட்ரெயின்ல கிளம்பிட்டாங்க. நாளைக்கு அங்க பிக்கப் பண்றாங்க. ஹலோ, சொல்லுடா.
விபூதி கணேசா. பகவதி குட் சைடுல தப்பிச்சு போயிட்டு இருக்கான். நாங்களும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உடனே கிளம்பி வாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன வண்டியா?